டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். முகம் பளபளப்பாக இருக்கணும். ஸோ நமக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. முகத்துல சின்ன சின்ன தழும்புகளோ இல்ல பிக்மெண்டேஷன் ஏதாவது, அதுக்கப்புறம் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை. ஸோ இது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. முக்கியமாக நம்ம சருமம் அப்படின்னு சொல்றதே முகத்துல இருந்து உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சருமத்தை தான் சொல்றோம். இது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா சில வழிமுறைகள் என்னென்ன பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது அப்படின்னா, நமக்கு தண்ணீர் ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணியாவது கண்டிப்பா குடிக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ தண்ணீர் சத்து இருக்கும்போது டெட் செல்ஸ் எல்லாமே ஈஸியா நம்ம பாடியில இருந்து ரிமூவ் ஆகிடுது. அதுக்கப்புறம் டெய்லி ஏதாவது ஒரு கண்டிப்பா பழ வகையை நம்ம சாப்பிடணும். ஸோ ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்து சாப்பிட சாப்பிட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது. இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல, ஆர்டரிஸ்ல, வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எங்கேயாவது நமக்கு பிளேக்ஸ் இருந்ததுன்னா, அதாவது அடைப்பு, ரத்த குழாயில ஏதாவது அடைப்பு இருந்தா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம பழங்கள் சாப்பிடலாம். இதுல முக்கியமாக நம்ம ஸ்கின்னுக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னா லெமன், பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கருப்பு திராட்சை, அது கொட்டையோட இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை, மாதுளை, இது எல்லாமே நம்ம சருமத்திற்கு ரொம்ப ஏற்ற பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பா சாப்பிடணும். இதோட முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா பப்பாளி. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 2-3 நாட்களாவது சாப்பிடணும். அடிக்கடி நம்ம தலைக்கோ சரி ஃபேஸ்க்கோ சரி மசாஜ், பப்பாயாவை வச்சு நம்ம மசாஜ் பண்ணும்போது முகம் பொலிவாக, சருமம் பார்த்தோம்னா அந்த கரும்புள்ளிகள் இல்லாம இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. ஸோ அதிகமான புளிப்பு, காரம், ஸ்பைசி ஃபுட்ஸ் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வந்திருக்கும். இதற்கு ரீசன் என்ன? முக்கியமான காரணம் ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கும்போதோ இல்ல நமக்கு தலையில நிறைய டேண்ட்ரஃப் இருக்கும்போதோ நமக்கு முகத்துல நிறைய பிம்பிள்ஸ் வர்றத பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது அதற்கு ஏற்ற மருந்துகள், சிகிச்சைகளை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது முகத்துல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, டேண்ட்ரஃப் அப்படின்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை. ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கேற்ற மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ தைல வகைகளை நம்ம பயன்படுத்தலாம். பொடுதலை தைலம்லாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது நம்ம முகத்துல மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு ஒரு 40 வயதை கடந்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைம்ல நிறைய பெண்களுக்கு இந்த மெலஸ்மா கண்டிஷன் இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா சில வகையான மருந்துகள். இதுக்கு முக்கியமாக குங்குமாதி தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ குங்குமாதி தைலத்தை நம்ம ஃபாலோ டெய்லி நைட் முகத்துல நல்லா அப்ளை பண்ணிட்டு வரும்போது மெலஸ்மா அப்படின்ற மங்கு பிரச்சனை குறையும். இதுல நன்னாரி பொடியும் செஞ்சந்தன பொடியும் நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்து முகத்துல ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ், நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். தினமுமே இதை நம்ம பயன்படுத்தினா முகத்துல இருக்கக்கூடிய மங்கு நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரிதான் நம்ம சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய பரங்கிப்பட்டை சூர்ணம். இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்துல 4-5 வகைகள் இருக்கு. சருமம் தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு இந்த பரங்கிப்பட்டை சூரணம் பயன்படுது. இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து காலை மாலை 2 வேளையும் நம்ம பாலோடு கலந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி பாலோடு கலந்து இதை சாப்பிடும்போது நம்ம உடல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகுது, சருமம் பொலிவாக இருக்கிறதுக்கு இது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரு சிலருக்கு அங்கங்க கருமை நிற திட்டுக்கள் முகத்துல தெரியுது அப்படின்னா லிவர், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்றது பார்க்கணும். ஸோ அப்போ லிவர் என்சைம்ஸ், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது லிவர் என்சைம்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ லிவர் என்சைம்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் நம்ம முகத்துல கருமை நிற திட்டுக்கள் அப்படின்றது ஏற்படும். ஸோ இதை நம்ம சரி பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஸோ இதனோட பார்த்தோம்னா நம்ம இந்த அருகம்புல்
அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு மெடிசன். நம்ம சருமம் பொலிவாக இருப்பதற்கு அருகம்புல் ரொம்ப முக்கியம். ஸோ அருகன் தைலம், ஸோ அருகம்புல்லை பயன்படுத்தி செய்யக்கூடிய தைலம் தான் அருகன் தைலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த அருகம்புல்லை நல்லா அரைச்சு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இதனோட கொஞ்சமா ஒரு 10 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கணும். வெற்றிலை சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும். குப்பைமேனி சாறு கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி தைலமாக எடுத்துக்கணும். ஸோ தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தைலமாக எடுக்கும் போது நம்ம முகத்துல நிறைய அதாவது பிம்பிள்ஸ் இருக்கு, கரும்புள்ளிகள் இருக்கு, முகத்தில் சுருக்கம் இருக்கு அப்படின்னா இது சரியாகிறதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளாலதான் முகத்திலும் ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கும். ஸோ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். நம்ம முகத்திலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அடிக்கடி பிம்பிள்ஸ் வர்றது, மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு, கருவலியம், இது எல்லாமே குணமாகி பொலிவான ஒரு சருமம் அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த பதிவில் நம்ம சருமத்தை பாதுகாக்கவும் பொலிவான சருமம் பெறவும் நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் சித்த மருந்துகளை பயன்படுத்தி அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.